இனிமையான யோக வணக்கம். எல்லாரும் நம்ம சிறப்பாக இந்த பாரத தேசத்திலே இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுதந்திரம் கிடைத்ததற்கு எத்தனையோ தியாகிகளும், வரலாற்றில் தெரிந்த தியாகிகளும், வரலாற்றில் மறைக்கப்பட்ட தியாகிகளும், நமக்கு தெரியாத பல ஆன்மாக்கள் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான அடித்தளத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வரிசையிலேயே மிகவும் அற்புதமான பல பெயர்களை நாம் இங்கு சொல்லலாம். இந்தியாவில் பிறப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதிலும் தமிழகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ நாடுகள் இன்று பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் நமது இந்திய தேசம் இன்றும் மனித நேயத்துடன் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை தந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களையும், அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களது குடும்பமும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம் என்பதைப் போல இந்த சுதந்திர தின நன்னாளில் கொடியேற்றுகிறோம், இனிப்புகளை உண்கின்றோம், அரசு விடுமுறை, வீட்டில் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தை தாண்டி ஒரு நிமிடம் மனதார இந்த சுதந்திர தின நன்னாளில் நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்து தந்ததற்காக ஒரு நிமிடம் அவர்களை எல்லாம் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுவது என்பதுதான் இந்த சுதந்திரத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். சுதந்திரமாக வாழ வழிவகுத்த அத்துணை நல்லுள்ளங்களையும் மனதார நினைத்து அவர்கள் பாதம் பணிவோம். அவர்களுக்கு நன்றியை நமது எண்ணங்களால் பிரதிபலிப்பாக செய்வோம். இந்த சிந்தனையை இன்று நாம் வளர்த்து சுதந்திர தின நன்னாளை சிறப்பாக கொண்டாடுவோம். இதை காணுகின்ற அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வது ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீதர். நல்லதை நாளும் சிந்திப்போம், நாளும் உயர்வோம், நன்றியுணர்வோடு வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி.